நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ண போகிறதுக்கு முன்னாடியே பிரியாணிக்கு ஏற்ற அரிசி எடுத்து ஊற வைக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா 3 அழகு அளவுக்கு அரிசி எடுத்து நான் ஊற வச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனை தன்னாலே உங்களுக்கு வந்துடும். இப்போ பிரியாணி பண்ண நான் வந்து டபரா எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுக்க போகிறேன். 1 ஸ்டார் பூ சேர்த்துக்க போகிறேன். 2 துண்டு பட்டை, 2 பட்டை இலை, 2 மராட்டி மொக்கு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். ஸ்பைசஸ் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திகட்டாமல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவை 2ஆக கீறி ஒரு 4 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்க போகிறேன். மின்ட் பிரியாணி இல்லையா, அதனால் முதல்ல நம்ம வந்து மின்ட் சேர்க்க போகிறோம். அதாவது புதினா, அது வந்து ஒரு கை அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா நீட் வாக்காக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 4 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வரணும். வந்த பிறகு திரும்பவும் ஒரு 4 பழமான தக்காளியை நல்லா நீட் வாக்காக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்க பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வதங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டைம் தேவையில்லை. டக்குன்னு வதக்கி அடுத்து போட்டே இருங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். உடனே நீங்கள் வந்து 2 குடமிளகாய் நல்லா பெரிய குடமிளகாவை எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கை நல்லா பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காய்கறியே பார்த்திங்கன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். குடைமிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இதில் சாஸ் சேர்க்க வேண்டிய வேலை வரும். இதில் பார்த்திங்கன்னா நான் என்னென்ன சாஸ் சேர்க்க போகிறோன்னா டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் நம்ம சேர்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம சேர்க்க போகிற சாஸ் பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ். அது வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோயா சாஸ் சேர்க்க போகிறோம். சோயா சாஸும் பார்த்திங்கன்னா நிறைய சேர்க்காதீங்க. கரெக்டாக அது ஒரு அரை மூடி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்த பிறகு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசாலா சேர்க்க போகிறோம். முதல்ல சேர்க்கக்கூடிய மசாலா பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவை நல்ல எண்ணெயில் பரட்டி விடுங்க. நம்ம பிரியாணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வதக்க டைம் எடுக்காது. பட் தண்ணி வந்து கொதிக்க வந்து டைம் எடுக்கும். இப்போ நம்ம வந்து தண்ணி பக்குவம் வைக்கலாம். தண்ணி பக்குவம் பார்த்திங்கன்னா 1 அழகு அரிசிக்கு 1.5 அழகு அளவுக்கு தண்ணி வைங்க. இப்போ 3 அழகு அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் 1 அழகு 1 அழகு 1 அழகு அப்படின்னு தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துருங்க. சாப்பாடு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி உப்பு போட்டுட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இப்போ ஒரு 50 கிராம் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி இருத்து வெறும் அரிசியை மட்டும் இந்த கொதிக்கிற தண்ணியில் சேருங்க. சேர்த்துட்டு ஒரு அரை லெமன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அரிசியை தண்ணியோடு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு 3/4 பதம் வேகிற அளவுக்கு டைம் கொடுத்துருங்க. நல்லா 3/4 பதம் வெந்த பிறகு அரிசியை ஒரு தடவை நல்லா உடையாமல் கிளறி விட்டுட்டு இந்த பதம் வரும்போது தம் வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து புதினா சேர்த்துக்கோங்க ஒரு கை அளவுக்கு. சேர்த்துட்டு தம் வைக்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா எப்பயுமே போல் கீழே வந்து தோசைக்கல் வைக்கிறோம். அது எதுக்காகனா பிரியாணி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தோசைக்கல் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. அடுத்து வந்து புதினா தூவிக்கோங்க. டபரா வச்சுட்டு புதினா கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு லைட்டாக ஹோல் பண்ணிக்கோங்க. ஹோல் பண்ணால் உள்ளே எல்லாம் பார்த்திங்கன்னா சீராக வேகும். அடுத்தபடியாக வந்து டபராவை நல்லா மூடி போட்டு நல்லா வெயிட்டான பொருளாக தூக்கி மேலே வைங்க. வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் டைம் கொடுத்துருங்க. சின்ன தீயிலே வச்சு 20 நிமிஷம் டைம் கொடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ண பிறகு நீங்கள் வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பக்காவாக வெந்திருக்கும். தண்ணிலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா முழுசாக இருக்கும். உடையாமல் நல்லா வெந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பளபளப்பாக. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இது கூட கண்டிப்பாக சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா வெங்காய பச்சடி வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு பத்தாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.